The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து. பொதுவாகவே 7ஆம் இடம் என்பது வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். பயமுறுத்துறதுக்கான ஒரு பதிவுள்ள எச்சரிக்கையாக இருக்கணும் தான் நம்ம ராசி பலனே சொல்கிறோம். அப்போ அந்த முறையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம். குறிப்பாக உறவுகள் நண்பர்கள் இடத்துல வரவு செலவு வைத்துக் கொள்வது தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களே சதி செய்வாங்க. வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் வச்சுக்காதீங்க. பொது விஷயங்களில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணுறதை விட்டு கொடுத்து போங்க. யார்கிட்டயாவது போய் தொழில் நிமித்தமாக சரண்டர் ஆகிடும். சரண்டர் ஆகலைன்னா நம்ம எல்லாமே டார்கெட் பண்ணி நம்ம இன்னைக்கு எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை டேமேஜ் பண்ணுறதுக்கு நடக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட இடம், உங்களுடைய யூட்ரஸ் இடம், உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு விடுதலை காலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மாறப்போகிறார். குரு மாறும்போது உங்களுக்கு 5ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களோட திறமைக்கு ஏற்பாடு போல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. நிறைய பேருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வரலாம். ஏன்னா தலைக்கு மேலே இருந்த கேது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தடைன்னு சொல்லிட்டு இருந்த அத்துணை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு தொழில் விருத்தி அப்படின்றது கிடைக்க போகுது. ஏன்னா யூஸ்வலி சனி வந்து கெட்டவர் மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயத்துக்கு நல்லவரும் கூட. ஆண்களை விட பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் கன்னிராசிகளுக்கு மிக சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. கண்டக சனி என்பது 7ஆம் இடம். 7 என்றால் கலத்திரம், குடும்பம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தை கொஞ்சம் ஏதாவது என் குடும்பம் என் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் ரூல்ஸ் போட்டுருந்தால் பரவாயில்ல. இனிமேல் ரூல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேதம் வரும். அதே போல் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களே சதி செய்வாங்க. ஸோ மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள், இல்லைனா இது வரைக்கும் இன்கம் டேக்ஸு அந்த அதெல்லாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். யார்கிட்டையாவது போய் தொழில் நிமித்தமாக சரண்டர் ஆகிடும். சரண்டர் ஆகலைன்னா நம்ம எல்லாமே டார்கெட் பண்ணி நம்ம இன்றைக்கி எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை டேமேஜ் பண்ணுறதுக்கு நடக்கும். அதுதான் கன்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருநள்ளாறு வந்து ரொம்ப சேஃப்டி உங்களுக்கு. அது போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றும். ஜென்ம கேது விலகிறது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சத்துருக்களை வளர்க்காமல் சால்வ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஏன்னா இந்த டைமில் போயிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, ஆக்ரோஷப்படுறதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக கன்னி வந்து ஹார்ட்கோர் ஒர்க்கர்ஸ், கொஞ்சம் நெஞ்ச ஒர்க்கர்லாம் கிடையாது. அப்படியே உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய சில ஏமாற்றங்கள், சில கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உட்கார்ந்து உங்களுக்கு யார் உண்மையாக ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. கன்னிக்கு ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க. அதில் யார்கிட்டையாவது உட்காந்து மனம் விட்டு பேசி சரியான ஐடியா எடுத்து, யாரோட ஒரு பகைமை இருந்தால் அதை பேசி தீர்த்துக்கினா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டவுன்கிரேடாக ஆக்கிடும். அதுதான் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியை விட்டுறாதீங்க, தொழிலையும் விட்டுறாதீங்க. பொதுவாகவே 7ஆம் இடம் என்பது வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்க்கணும். உறவுகள் தினந்தோறும் பார்க்கக்கூடியவர்கள், எப்போ ஒரு வாட்டி பார்க்குறவங்கல்ல, அப்போ அவங்களோட உறவு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது வருமானத்துக்கேற்ற செலவு, உழைப்புக்கேற்ற உயர்வு, இது 2மே உங்களுக்கு தருமா. கண்டகச்சனி அப்படி இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும்போது இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் வச்சுக்காதீங்க. நீதி சொல்கிறது, நேர்மை சொல்கிறது, நீங்களாக போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பொது விஷயங்களில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணுறதை விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன்,
பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துடலாம். ஆனால் உங்களுக்கு விடுதலை காலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மாறப் போகிறார். குரு மாறும்போது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு அனுபவத்தை தருவார். அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி அப்படியே டிரான்சிட் ஆகி 7ஆம் இடத்துக்கு வராரு. கண்டக சனி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரப்போகுது. அப்போ கண்டக சனியில் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். பயமுறுத்துறதுக்கான ஒரு பதிவுல எச்சரிக்கையாக இருக்கணும் தான் நம்ம ராசி பலனே சொல்கிறோம். அப்போ அந்த முறையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம். அதை தாண்டி இன்னும் குடும்ப உறுப்பினர்களிடம் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பாக கவனம். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை அப்படின்போது உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய முதன்மை ராசி எதுன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். நிறைய பேருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா தலைக்கு மேலே இருந்த கேது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தடைன்னு சொல்லிட்டு இருந்த அத்துணை கன்னிராசிக்காரங்களுக்கும் ஒரு தொழில் விருத்தி அப்படின்றது கிடைக்க போகுது. ஏன்னா யூஸ்வலி சனி வந்து கெட்டவர் மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயத்துக்கு நல்லவரும் கூட. தொழில் அப்படின்னாலே அங்கே சனி தான் வேணும், ஆயுள் அப்படின்னா அங்கே சனி தான் வேணும். அப்போது நிறைய 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை வரனால பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் தொடங்குதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு வேற குருவோட பார்வை வருது. ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குதல் அப்படின்றது கண்டிப்பாக கூடி வரப்போகுது. நிறைய ஆன்மீக ட்ராவல்லாம் பண்ண போறீங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட இடம், உங்களுடைய யூட்ரஸ் இடம், உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மினிமம் இந்த தடவை ஒரு 3 டாக்டராவது நீங்கள் மீட் பண்ணுவீங்க இந்த 3 வருஷத்துக்குள்ள. ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு எம்ஆர்ஐ அந்த மாதிரிலாம் பார்த்து உங்களை பயமுடுத்துவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய இழப்புகளை கொடுக்குமானா கொடுக்காது. கண்டகச்சனி உங்களுக்கு பெரிய கண்டம்லாம் கொடுத்துருவோம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும், உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வராங்க. நல்ல உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில். குறிப்பாக உறவுகள் நண்பர்கள் இடத்துல வரவு செலவு வைத்துக் கொள்வது தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி அரசாங்க உத்தியோகம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தன வருவாய் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்போ வேலை வாய்ப்பில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்பாடு போல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாயங்கள் சாதகமான ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. ஆண்களை விட பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் கன்னிராசிகளுக்கு மிக சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. அதே போல இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான நல்ல பேர் வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரப்போறார். அப்போ குரு வரும்போது பார்த்தீங்கன்னா அது புதனோட வீடாக இருக்கிறதுனால இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கேன். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரச மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.